இந்த செய்தியின் தலைப்பு வாட் ஆர் யூ டூயிங் ஹியர். ஏன் இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உனக்கு என்னப்பா செஞ்சிட்ருக்கிற, நீ என்ன செஞ்சிட்ருக்கிற, உன்னை என்ன செய்ய சொன்ன, நீ என்ன செஞ்சிட்ருக்கிற அப்படின்னு வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்னு அர்த்தம். ஆனால் தலைப்பு எப்படி வருதுன்னா, இங்கே உனக்கு என்ன காரியம்னு வருது தமிழில். இந்த வார்த்தையை மட்டும் சொன்னால், ஆமாம் எனக்கு நிறைய வேலை இருக்குது, லேட்டாக போனால் கறி கிடைக்காது, அப்புறம் வேலை கிடைக்காது அப்படின்னு முக்கால்வாசி பேர் எழுந்து போயிடுவீங்க பயந்துட்டு தான் நான் இங்கிலீஷில் சொன்னேன் வாட் ஆர் யூ டூயிங் ஹியர். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அது ரொம்ப வித்தியாசமான வசனம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 முடிய வாசிக்கும் போது, எடுத்துட்டிங்களா எல்லாரும்? நான் முதல் வசனத்தை வாசிக்கிறீங்க, 2ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? சரி, சேர்ந்து வாசிக்கலாமா? பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. உனக்கு இங்கே என்ன காரியம், இங்கே உனக்கு என்ன காரியம், அதுதான் கேள்வி. பிரச்சனை, அவனுடைய பிரச்சனை என்பது ரொம்ப வித்தியாசமானது. அவன் இருந்த இடம், அவன் ஓடி வந்த இடமும், அவன் நடந்து வந்த பாதையில் கொஞ்சம் மாறுபாடு தெரியுது, ஒரு மாற்றம் தெரியுது. அவன் பின்வாங்கிட்டான்னு சொல்லல, அவன் சோர்ந்து போயிட்டான். அப்படி சோர்ந்து போய், இந்த எலியா சாதாரணமான மனுஷன் இல்லை. அவன் மாடி ஏறுனா ஒரு பிள்ளையின் உயிரை கொடுக்காம திரும்ப மாட்டான். அவன் ஜெபம் மாடி ஏறி போன ஜெபம், ஒரு பிள்ளைக்கு உயிர் கொடுக்கத்தக்கதாக அந்த பிள்ளையின் மேலே விழுந்து ஜெபம் பண்ணி, ஒன்று அவன் உயிரை கொடுக்கணும், இல்லைன்னா என் உயிரை எடுக்கணும்னு அப்படி ஜெபிக்கிற ஒரு ஜெப மனுஷன். அவன் மலை ஏறனா அவன் ஜெபத்துக்கு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி, ஜனங்க சொன்னாங்க கர்த்தரே தேவன் என்று சொல்லி. அப்படி அவனுடைய ஜெபம். 3வது அவனுடைய ஜெபம் சிகரத்தை தொட்டது. முதல்ல மாடி, அப்புறம் மலை, அப்புறம் சொல்லுங்க சத்தமா, மாடி, மலை, சிகரம். அப்போ சிகரத்தில் போய் முழங்கால் படிட்டு தன்னுடைய முகம் முழங்காலில் படிய பணிந்து கொண்டான். கர்த்தாவே, இந்த ஜனங்க 3 வருஷமாக மழையும் அனுபவிக்கலை, பனியும் அனுபவிக்கலை, மண்ணெல்லாம் வெடிச்சு, வயல்லாம் வெடிச்சு கிடக்குது, ஜனங்க பசியினால் வயிறு ஒட்டி கிடக்குது, இன்னைக்கு சாவா நாளைக்கு சாவான்னு ஜனங்க வாடி கிடக்கிறாங்க. கர்த்தாவே, உங்கள் கோபம் போதும், இந்த ஜனங்க மேலே மனதிறங்கணும், இன்னைக்கு எனக்கு பதில் வேணும்னு சொல்லி அவன் ஜெபிச்ச ஜெபத்துக்கு கர்த்தர் பெரிய மழையின் இரைச்சலை கேட்க பண்ணி ஒரு பெரும் மழை வந்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷன் அப்படி ஜெபிச்சாலும், அந்த உச்சியை தொட்ட மனுஷன் இப்போ சூறை செடியில் வந்து அதன் கீழே படுத்துக்கிறான். எனக்கு அதை படித்தோன்னே எனக்கு ரொம்ப, நான் சின்ன வயசுலேருந்து நான் கேட்டதும் மக்கள் வியாக்கியானம் பண்ணதும், சூறை செடினா என்னது அப்படின்னா பூசணிக்காய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் யாரையும் சொல்லலை, இது வேறு, நான் சொல்கிறது பூசணிக்காய் தான் சொல்கிறேன். அதனால் பூசணிக்காய் அப்படி அதுதான் அது சூறை செடின்னு. நானும் பிரசங்கம் அப்படி தான் பண்ணியிருக்கிறேன். அப்படிங்க, நான் சின்ன வயசில் விவசாயம் பண்ணேன், விவசாயியில் தோட்டம் வச்சேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நல்ல இடம் இருந்துச்சு, தோட்டம்லாம் வைக்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தவறு, மிஸ்டேக் எது? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் சின் பட் இக்னாரன்ஸ். இந்த உலகத்தில் மிகப்பெரிய தப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறு எதுன்னு கேட்டிங்கன்னா, அது அறியாமை தான்.
அந்த அறியாமையில் எனக்கு சின்ன வயசில் எனக்கு என்னன்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, டேய் நிறைய வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு வளரும், கணக்கு நல்லா போடலான்னு. நல்லா நிறைய வெண்டைக்காய் செடியெல்லாம் வச்சு அதில் வச்சு நல்லா தினமும் பச்சை அது சின்ன சின்ன வெண்டைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிடுவேன். ஆனால் கணக்கு வரவே இல்லை. அது வேறு. இப்போ தான் தெரியுது, சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க வெண்டைக்காயை சாப்பிட்டா என்ன வராது, அறிவும் வராது, கணக்கும் வராது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த அறியாமையில் இருந்தபோது அதில் ஒரு பெரிய பூசணிக்காய் செடி வளர்ந்துருச்சு. அது கொடியாக ஓடி நிறையா பூசணிக்காய். ஆனால் ஒவ்வொரு இலையும் திருப்புனா அவ்வளவு பூச்சி இருக்கிறது எல்லாத்தையும் அது என்ன பண்ணிடும், காலி பண்ணிடும். அதுக்கு கீழே எப்படா போய் ஒரு மனுஷன் போய் படுத்து கிடப்பான் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அது எப்படி போக முடியும்? அதுவும் அந்த பூசணி இலையை பார்த்துருக்கீங்களே, என்னமோ லண்டன்லேருந்து வந்த மாதிரி அப்படி அசையாமல் அப்படி உக்காந்துக்கிட்டு. பூசணி இலையாவது பார்த்துருக்கீங்களா? அப்பா, பூசணிக்காய் தான் பிடிக்காது, அது வேறு. ஆனால் அந்த இலை அப்படி தொட்டால் அரிக்கும், அதில் போய் கீழே போய் எவனா படுத்துருப்பானா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. நேற்று உட்காந்துட்டு நான் போய் அதனுடைய மூல மொழியை எடுத்தால் அதில் 3 அர்த்தங்கள் வருது. 3 அர்த்தங்கள் வருது. அது என்னன்னா ஹம்பிள் அப்படின்னு ஒன்று வருது. எந்த செடி ஹம்பிளாக இருக்கும், எந்த மரம் ஹம்பிளாக இருக்கும், எது ரொம்ப அடங்கி ஒடுங்கி அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஒரு தூங்க மூஞ்சி மரம் தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த தூங்க மூஞ்சி மரத்தில் ஏறி உட்காந்தான் நான் படிப்பேன். அது சாயந்தரத்தில் நல்ல இலை விரிஞ்சிருந்தது, அப்படி முடிக்கும், அவ்வளோ ஹம்பிளாகிடும். காலையில் வெயில் வந்தால் தான் என்ன பண்ணோம், கிளையை அப்படியே பரப்பி இருக்கும். இதுக்கும் அப்படியே அமைதியாக இருக்கிறீங்க. நீங்கள் தூங்க முஞ்சியாவே பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். விட்டால் 2ஐயும் கட்டி பிடிச்சிட்டு அது தூங்குவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தூங்க மூஞ்சி. இவன் ஒரு தோல்வி என்று வரும்போது எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு மனிதன் ஓடி போய் தூங்க போனால் அது அர்த்தமுள்ள வாழ்க்கை ஆகாது. அல்லேலூயா. தீமைக்கு எதிர்த்து நிற்கணும், பிசாசை எதிர்த்து நில்லுங்க, அப்போ அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தோல்வி மனப்பான்மையோடு துவண்டு போவதை தேவன் விரும்பவே இல்லை. அதனால தான் உனக்கு இங்கே என்ன காரியம்னு கேட்குறார். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வெற்றி என்பது நிரந்தரம் கிடையாது, தோல்வி என்பது முடிவும் கிடையாது. சொல்லுங்க, தோல்வி என்பது முடிவும் கிடையாது. தோல்விக்கு ஒரு முடிவு கொடுக்க தான் இந்த போராட்டம் உன்னை தொடருது. இயேசுவை மரணம் பிடித்தது, இயேசுவை பாதாளத்துக்குள்ளே போக வைத்தது. ஆனால் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் தான் இன்றைக்கு உங்கள் ஆண்டவராய் என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. 2வது, அந்த பிளான்ட்டுக்கு பேர் என்னன்னா டச் மீ நாட். சொல்லுங்க, தமிழில் சொல்லுங்க, தொட்டாச்சு நீங்க. அதுக்கு என்னது, இந்த பேர் தொட்டுட்ட நீ ஒன்றும் கெட மாட்டேன். நம்ம வசனம் பேசுவோம், நீ தொட்ட நிற்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் எங்கெல்லாம் வருது பார்த்தீங்களா, கெட்ட. அது இல்லை, நீ தொடுற வரைக்கும் தான் நான் அப்படியே தலைன்னு அழகா அப்படியே இருப்பேன். தொட்டுட்ட அப்படியே தான் சினிங்கிக்கிட்டு உட்காந்துருப்பேன். அந்த மூஞ்சி அப்படி சினிங்கிக்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்தா 3 மாதம்னாலும் என்ன பண்ணாது, அந்த முகம் அப்படி திரும்பவே திரும்பாது, தாமரையாக மலராது. அது இப்படி தான் இருக்கும். வேறு என்ன மலர் சொல்லுங்கள், அப்படியே போயிருக்கிறது, கசங்கி போன மாதிரி ஆகிடும். அது மாறவே மாறாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் பிரச்சனையா, அவங்கள யாரோ ஏதோ சொல்லிட்டாங்களாம், அவங்க செய்யாததெல்லாம் சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ செய்யாததையும் நீ செஞ்சேன்னு சொன்னால் அப்போ தான் நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பேன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பாராட்டுனா நீ பரலோகம் போக மாட்டேன், நேராக எங்கேயோ போயிடுவேன். எல்லாரும் ஒன்றை குறை சொல்லும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரும் சொன்னாங்க தேவன் செய்ய நினைச்சது தடைபடாது, யார் என்ன சொன்னாலும். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சகைவை சீக்கிரமாக கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் வந்து தங்கணுன்னாரு. அது மாறுனுச்சா? எல்லாரும் சொன்னா போய் இந்த பயல்கிட்ட போய் தங்க போனார். இவன் 1ஆம் நம்பர் அடிச்சு புட்டுங்கிறவன், இவன் பரிகாரர். அந்த மாதிரி காசு வாங்குறவங்கள, வட்டி வாங்குறவங்கள, அல்லது அந்த வட்டி காசெல்லாம் இல்லை, அது பேர் வரி வாங்குறவங்கள, அவங்கள பரிகாரனாங்க. 1ஆம் நம்பர் திருட்டு பையன், இவன் அடிச்சு புட்டுங்குவான்.
அப்படின்னாங்க. அடுத்த வார்த்தை உலகத்துக்கு ரொம்ப கேவலம். உன்னை ஒருத்தன் திருடன்னு சொன்னால், உன்னை நீ வந்து பரிகாரம் சொன்னால், நீ அடிச்சு பிடுங்கன்னு சொன்னால், நீ என்னை ஏமாத்தணும்னு சொன்னால், அப்போ எனக்கு கோபம் வரதான் செய்யும் இல்லையா? இன்னொன்று வார்த்தை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? விபச்சாரக்காரர்னாங்க. விபச்சாரக்காரர்னாங்க. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து 1000 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கையை கட்டிட்டு தான் இருந்தார். நீ என்ன வேணாலும் சொல்லு, சகேயுனுடைய நல்ல உள்ளத்தை இப்போ நீ பார்க்க போகிற. ஆமென். உலகம் உன்னை தூத்துற நேரம்தான் உன் நல்ல உள்ளம் திறந்து பேசுகிற நேரம். ஊரே நீ எவ்வளவு நல்லவன் என்பதை, நீ நல்லவன் என்பதை காணத்தக்கதாக அந்த சகை செஞ்ச மாதிரி இதுவரைக்கும் வரலாறுல யாருமே செய்யலை. நான் யாரையாவது ஏமாத்தினது உண்டானா அதை 4 மடங்கு என்ன பண்ணுறேன்? திருப்பி கொடுக்குறேன். என் சொத்தை விற்று பாதியை என்ன பண்ண போகிறேன்? நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த நல்ல உள்ளத்தை கர்த்தர் காண்பிக்கிற நேரம் அதுதான். இன்னைக்கு 1000 பேர் உன்னை குறித்து சொன்னாலும் உன் வீட்டில் இயேசு நுழைஞ்சு உன் வீட்டில் தங்குறதை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இன்னொன்று அதுக்கு பேர் என்னன்னா சென்சிட்டிவ் பிளான்ட். சென்சிட்டிவ் அப்படின்னு சொன்னால் என்னை யாரும் எதுவும் சொல்லவே கூடாது. அப்படி உணர்ச்சியை தூண்டிட்டிங்கன்னா வெடிக்கும். ஒரு 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 பிளான்ட் இருக்குது. அதனுடைய இதை வந்து நீங்கள் சின்ன வயசில் நாங்கள் எச்சி தொட்டு அது மேலே வைப்போம். அந்த அந்த காய் மேலே, அது என்ன காய் இல்லை, உளுந்து மேலே ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரி அது பட்டாசுன்னு சொல்லுவாங்கள்ல, துத்தியா என்னமோ சொல்லுவாங்க. நிறையா இருக்கும் அந்த இதில். நான் தான் காட்டில் தானே வளர்ந்தேன். சரி, காட்டுக்குள்ளே தானே நிறையா போனேன். இதை வேறு காட்டில் அது நிறையா அதெல்லாம் அதுக்கு அப்புறம் சின்ன வயசில் இப்போ கையில் தண்ணிலாம் இருக்காது. இன்னும் பாட்டிலெலாம் இப்போ தானே நாங்கள் பார்த்தோம். எச்சி வச்சு அதை வைப்போம், டொப்புன்னு வெடிக்கும். அதெல்லாம் எங்களுக்கு விளையாட்டு. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரியாதனமாக உன் மேலே எச்சி பட்டுருச்சுன்னா நீ வெடிக்கிற வெடி இருக்கு பாரு. த சென்சிட்டிவ். நீ யாருன்னு உலகத்துக்கு தெரியாது, அவ்வளோ நல்லா இருப்பேன். ஆனால் உன் மேலே ஒரு எச்சி பட்டுருச்சுன்னா, ஒரு சின்ன அவமானம் நினச்சிட்டின்னா, உன் உணர்ச்சியை தூண்டிட்டானா, உன்னை காரியத்தை கொஞ்சம் பண்ணினா நீ அமைதியாக இருக்க மாட்டேன், வெட்டிச்சு செதறுவேன். அந்த நிலைமையில், தோல்வியின் மனப்பான்மையில் அவன் போய் உட்காந்துட்டு அவன் என்ன சொன்னான்றது தான் கர்த்தர் கேள்வி. ஏன்னா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். சொல்லுங்க, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஊரில் சொல்லுவான் போதும்டா, பார்த்தீங்களா அப்படி. ஆனால் அவன் நல்ல கேரக்டர், நல்ல கேரக்டர். அதனால் இவன் சொல்லிட்டான், எப்படி சொல்கிறான்? போதும் கர்த்தாவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டது போதும், நான் செஞ்ச ஊழியம் போதும், நான் செஞ்ச நல்லது போதும், நான் இவ்வளோ ஜெபிச்சது போதும், நான் வாழ்ந்து இனிமேல் ஒரு நன்மையும் இல்லை, நான் போதும். உலகம் நான் சொல்லுது, துன்பம் போதும், துக்கம் போதும், கஷ்டம் போதும், கவலை போதும், நான் பட்ட பாடுகள் போதும், என் வலி போதும், என் வியாதி போதும், என் நஷ்டங்கள் போதும், நான் வாழ்ந்தது போதும்னு சொல்லுவோம். அது வேற. ஒரு நல்ல மனுஷன், ஒரு ஜெபிக்கிற மனுஷன், அவன் வாழ்க்கையில் அவ்வளோ அற்புதங்களை செய்த மனிதன் இன்னைக்கு சொல்கிறான், நான் ஜெபிச்சது போதும், நான் பண்ணது, நான் நன்மை செஞ்சு என்ன நன்மை பெற்றேன் போதும், இன்னைக்கு சபைக்கு போனது போதும், சத்தியத்தை கேட்டது போதும், ஜெபம் பண்ணது போதும், பைபிள் வாசிச்சது போதும், என்ன எனக்கு கிடைச்சிச்சு. உன்னை போல பாடுள்ள மனுஷன்தான். அதான் எலியாவை பற்றி யாக்கோபு சொல்கிறான், அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷவனாக இருந்தும், நம்மை போல பாடுள்ள மனுஷன், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை தான், என்ன செஞ்சுட்டு இருக்கிற, வாட் ஆர் யூ டூயிங் ஹியர், நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற. அவன் சொல்கிறான், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் உலகம் முழுசும் ஆதாயம் பண்ணினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினா அதனால் அவனுக்கு வரும்
லாபம் என்ன கேட்குறான். ஏன் அப்படின்னா, நீ வாழணும்னு வாழ்க்கிற வாழ்க்கை, சரீர பிரகாரமான வாழ்க்கை, நீ உடுத்துறது, சாப்பிட்றது, நீ வாழ்கிறது, உன் வீட்டில் இருக்கிறது, உன் பிள்ளைகளை பெற்று கொடுக்கறது, உன் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, வேலை பண்ணி கொடுக்கறது, நல்ல ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறது, நல்ல வேலையாக இருக்கிறது, நீ செய்கிற எல்லா காரியமும் சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கு. ஆனால் உன் ஆத்தும வாழ்க்கை என்பது வேற. அந்த ஆத்துமா தான் உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருக்க வேண்டியவன். உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை. ரோமர் 14:17 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்போ இது சரீர சம்பந்தம் இல்லை. அப்போ அது என்னது அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள அசைவாடி அவர் கொண்டு வருகிற உன் வாழ்க்கை நீதியாக இருக்கும். அந்த நீதியின் பாதையில் சமாதானம் கிடைக்கும். அந்த பாதையில் உன் வாழ்க்கை எங்கும் சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை தான் ஆத்துமாவில் உள்ள வாழ்க்கை. எத்தனை புரிஞ்சிச்சே? நல்லா கை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் வெளியிலிருந்து எனக்கு வரணும்னு நினைக்குது, கர்த்தர் உள்ளிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. வெளியிலிருந்து வரணும்னு நினைக்குது, இல்லை, சந்தோஷம் சம்பவிக்கிறதினால் வரும். ஆனால் களி கூறுதல் உள்ளத்திலிருந்து வரும். அதனால தான் கர்த்தருக்குள்ள களி கூர்ந்தாள் மரியாள். கர்த்தருக்குள்ள என்ன பண்ணா? களி கூர்ந்த. உள்ளத்திலிருந்து வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள நல்லா இருந்தா வெளியில் என்ன நடந்தாலும் நீ நல்லா தான் இருப்ப. பக்கத்தில் சொல்லுங்க, உள்ள நல்லா இருந்தா வெளியில் என்ன நடந்தாலும் நீ நல்லா தான் இருப்ப. பிரச்சனை என்னன்னா, வெளியே பெரிய வீரவன் அவன் சொல்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் சொல்கிறான், நான் எங்கள் பிதாக்களை பார்க்கல நல்லவன் இல்லை. நீ நல்லவன் இல்லை இருக்கலாம், ஆனால் ஏன் பிதாக்களை போய் இருக்கிற? எங்கள் அப்பா மாதிரி நல்லவன் இல்லை. கர்த்தருக்கு ஒரு நாள் இயேசுவை ஒருத்தன் சொல்கிறான், நல்லவன் போதகரே, நல்லவன் இன்னும் யாரும் இல்லையே, கர்த்தரை தவிர நல்லவன் யாரும் இல்லைன்னு சொன்னீங்க. அப்படியா? ரைட். என்ன நல்லவன் சொன்னீங்க, ரைட். இப்போ உன் சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு உன் சிலுவை எடுத்துக்கிட்டு என் பின்னாடி என்ன பண்ண வான்னு சொன்னான். ஏன்? இந்த உலகத்தில் தன்னை பின்பற்ற சொன்ன ஒரே ஒரு நல்லவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா. நீ இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணி உன் வாழ்க்கையை வச்சுக்காத. எங்கள் அப்பா மாதிரி நல்லவன், என் பிதாக்களை போய் நல்லவன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் இங்கே இருந்து கர்மேல் பருவத்திலேருந்து ஓர்வே பருவதம் வரைக்கும் ஓடுன காரணம் மோசேயின் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள இல்லை. இன்னொருத்தவங்க தரிசனம் உனக்கு வேணாம். இன்னொருத்தவங்க தரிசனம் உனக்கு வேணாம். இன்னொரு தரிசனத்திலும் கரிசனையிலும் நீ வாழ வேண்டாம். இன்னொருத்தருடைய தரிசனத்திலும் இன்னொருத்தவங்க கரிசனையிலும் நீ என்ன பண்ண வேணாம், வாழ வேணாம். நீ ஒரு யூனிக், நீ ஒரு வித்தியாசமானவன். நீ யாரு? உன்னை போல ஒரு ஆள் உலகத்தில் யாரும் கிடையாது. எத்தனை பேர் திட்டும்போது சொல்லுவாங்க, ஒன்றை மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னு. அது நிறையா வாங்கியிருப்பான். அது சொல்லலை. கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை மாதிரி ஒரு ஆள் உலகத்தில் கிடையாது. நீ இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை இந்த உலகத்தில் நான் உனக்கு வச்சிருக்கிறேன்னு, அதை செய்ய இன்னொருத்தன் பிறந்து வரவே மாட்டான். உன்னை கொண்டு நான் செய்யணும்னு நினைக்கிறத நான் உனக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்கிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். நீ ஏன் கம்பேர் பண்ணுற? அவரை மாதிரி நான் இல்லை, என்ன மாதிரின்னு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இருக்கிற இடத்துல நீ செய்கிற ஊழியத்தை, நீ செய்கிற காரியத்தை என்னால் செய்யவே முடியாது. எல்லாரும் புல்பீட்டில் நிற்கணும்னு அவசியமே கிடையாது. ஒன்று மாதிரி ஆண்டவருடைய பார்வையில் என்ன செய்யணும் சொல்கிறாரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 33 வருஷம்தான் இந்த யோவான் ஸ்நானகன் வாழ்ந்தான். 34 வயசு தான் தொட்டான், அவ்வளோதான், இறந்துட்டான். அவன் செய்ய வேண்டிய வேலை ஓடி முடிச்சிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான் அவனுடைய ஓட்டம். உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யாமல் உனக்கு என்ன இங்கே வேலை? தேவையில்லாத இடத்துல தேவையை, உன்னுடைய நேரத்தை வீணாக்கி, உன்னுடைய காலத்தை வீணாக்கி, உன் கண்ணீரை வீணாக்கி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். உன் பலவீனங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. நான் சிற்றான்னு சொல்லலை, உன் மேலே கரிசனை வைத்திருக்கிறார்.
யாரு மேலேயும் இல்லாத ஒரு அன்பு உன் மேலே இருக்கு. நீ எவ்வளோ தூரம் போனாலும் உன்னை தேடி 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 ஒருவர் வருவார்னா அந்த மேய்ப்பர் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? ஓ ஷலதர பலகர தேடி தேடி தேடி. நான் தவறு செய்த போதெல்லாம் என்னை தாங்கி ஒரு கரம் தூக்கி எடுக்கலைன்னா நான் இன்னைக்கு தருதலையாக இருந்திருப்பேன். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாக மாறினதுக்கு காரணம் நான் தவறு செய்யாதவன் என்று சொல்லலை. எத்தனையோ 1000 தவறு செய்த போதிலும் என்னை தூக்கி 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 எடுத்ததுனால தான் இன்னைக்கு என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியுது. என்னால் 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுது. தேவனாகிய கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரே ஒழிய உன்னை சேத்துல ஒரு நாளும் தள்ளலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மண்ணில் போட்டாலும் அது பலனை கொடுக்கணும். தேவன் அறிந்து தான் போட்டிருக்கிறாரு. நீ அதிக பலனை கொடுக்கணும்னு தான் உன்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தங்கமா வைரமா வைடூரியமானு உனக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற குப்பையை சீண்டிட்டு உட்கார்ந்துருக்காத. உன்னுடைய அருமை இந்த குப்பைக்கு தெரியவே தெரியாது. ஒருத்தருக்கு தெரியும் நீ யாருன்னு. ஆமென். நீ யாரா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அவர் விரும்புகிற வண்ணமாக உன்னை வனைய ஒப்பு கொடுக்கும்படி தான் கர்த்தர் உன்னை தேடி தேடி வராரு. அல்லேலூயா. உன் பலவீனங்களை அறிந்து ஆண்டவர் சொல்கிறாரு, யாரையாவது அனுப்பியிருக்கலாம், அங்கே ஏதாவது ஒருத்தனை அனுப்பியிருக்கலாம். ஆனால் உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி நீ ஜெபிக்கும் போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒரு தூதன் புறப்பட்டு வந்து இந்த எலியா கேட்கிற அப்பமல்ல அட்டையே கொடுக்குறான். அவன் பாருங்க, இங்கேருந்து சாரி பார்த்து போனாலும் சாரி பார்த்து விதவைகிட்ட போய் ஏதோ நீ கோதுமை வச்சுருக்கிற, ஏதோ கொஞ்சம் வார்கோதுமை மாவு கொஞ்சம் வச்சுருக்கிற, ஒரு சின்ன பண்ண ஒரு ரொட்டி சுட்டு கொடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்ன கேட்குறாரு அவர்? அடை கேட்குறாரு. சாவர நேரத்தில் வந்து அடை. சொல்லுங்கள், என்னது அடை? எப்படி அடையை செய்யணும் தெரியல. அது பருப்பு, இந்த பருப்பு, அந்த பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி அது மேலே ஒரு மாவு உருட்டி அது தட்டினா அப்படி ஒரு இதில் போட்டால் அது சப்பாத்தி. ஆனால் அடை அப்படி செஞ்சிட முடியாதுல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இந்த அடை ரெடியாகி, பரலோகத்தில் அடை இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் அவியெல்லாம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவ தூதன் அடையை செஞ்சு அப்படியே தழலில் வாட்டி அப்படியே சூடாக கொண்டு வந்து கையில் கொடுத்து தண்ணியை கொடுத்து தட்டி எழுப்பி, எங்கள் தேவ தூதன் தட்டி எழுப்புனா எழுந்திருக்காமல் யாருமே இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் தட்டுற இடம் எது? எங்கே இருப்பார்? விழாவில் தான். நீங்கள் தூங்கினாலும் உங்களை தட்டுற இடம் இதுதான். அதனால தான் நீங்கள் ஏந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணுன்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் இரக்கமுள்ளவர், ஆனால் நம்மேல் மனதுருக்கம் உள்ளவர். சொல்லுங்க, அவர் இரக்கம் உள்ளவர், ஆனால் நம்மேல மனதுருக்கம் உள்ள. இரக்கம் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும், மனதுருக்கம் அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. வீட்டில் மார்க் வாங்கலைன்னு அப்போ அடிச்சிருவா. டேய், இவ்வளோ படிக்கணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், நீ படித்து என்னடா ரேங்க் எடுத்து வந்த அப்படின்னு அடி உளுந்தோன்னா அவன் அழுதுகிட்டே போய் படுத்துடுவான். அவனுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது. நான் போயிட்டு சாப்பாடு போகக்கூடாது, எல்லாத்தையும் கழுவி போடு அப்படின்னாலும் இந்த அம்மா எங்கே தான் கொண்டு போய் சொருவி வைக்குமோ தெரியாது. அப்பா எப்படா போவார் அப்படின்னு பார்த்துட்டு இவன் படுத்து கிடப்பான், தூங்குவான். டேய் பிள்ளை, டேய் எந்திரா, சாப்பிட்றா கொஞ்சம். இல்லைடா கொஞ்சம், இல்லைம்மா விடுமா. அவர் ரொம்ப வீம்பு காட்டுவார். கொஞ்சம் சாப்பிட்றா, இன்னும் இல்லைம்மா விடுமா, பரவாயில்ல சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பா வந்துடுவாடா, சீக்கிரம் தண்ணி குடுறா சீக்கிரம்டா, சாப்பிட்றா, படுத்துக்கிட்டா அப்பா வராரு, படுத்துக்கிட்டா. எல்லா நடிப்பையும் சொல்லி கொடுக்குறது இங்கே தான். ரெபேக்கால் இங்கே இருக்குது, நிறையா ரெபேக்கால் போடுறா வேஷம். அந்த பிள்ளைய அப்படி தட்டி கொடுக்குறாங்களா, தடவி கொடுக்குறாங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எப்படி செய்யும்போது யோசிக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரப்பா, பாவம் என்னுடைய பையன் இவ்வளோ ஊழியம் செஞ்சுட்டு இப்போ எந்த நிலைமையில் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனதுருக்கம் அவன் மேலே இறங்கி வருகிறது. அல்லேலூயா. உனக்கு இரக்கம் அல்ல, அவருடைய மனதுருக்கத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். The compassionate God, the everlasting compassion on you.
அது ஒரு அளவே கிடையாது. கட்டந்த கால எத்தனை வெற்றி இருந்த போதிலும் இந்த எலியாவினுடைய பிரச்சனை என்னன்னா, நான் தனிமையாயிட்டேன், எல்லாரையும் கொண்டு போட்டாங்க, பலிபீடங்களை தகர்த்து போட்டாங்க, எல்லா தீர்க்கதரிசிகளையும் வெட்டி போட்டாங்க, நான் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கிறேன், நான் யாருமே எனக்குன்னு இல்லை, எனக்காக பாதுகாக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. தனிமை என்கிற உணர்வு தான் மிக மிக ஆபத்தானது. தனிமை என்கிற உணர்வு, நான் தனியாக இருக்கிறன்ற உணர்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை 1000 பேர் உன்னோடு இருந்தாலும் அது ஜீரோ தான். இயேசு உன்னோடு இருந்தால் தான் நீ ஹீரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சத்தியம். ஆனால் நீ எப்படி தனிமை உணர்வுக்குள்ளே போகிற? இன்னொன்று, நம்ம வாழ்க்கையில் தோல்வி வர்றது சகஜங்க. என் வாழ்க்கையில் ரொம்ப நான் அதிசயப்படுற ஒரு மனுஷன் உண்டு. அந்த மனிதனுடைய பேர் கஜினி முகமது. 18 தடவை படையெடுத்து அவன் கட்டாயமாக ஜெயிச்சு தான் போனான். 18 தடவை படையெடுத்து. ராபர்ட் ப்ரூஸ் கூட 8 தடவை தான் போரிட்டான். இவன் 18 தடவை போரிட்டான். நம்ம ஆளுங்க அதை பார்த்து தான் 18 தடவை ஃபெயில் ஆகி அதை 18வது தான் பாஸ் பண்ணுவான். கஜினி முகமது பரம்பரை. ஆனாலும் கூட கர்த்தர் உன்னையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. நீ எத்தனை தடவை விழுந்தாலும் உன்னால் எழுந்திருக்க முடியும். அதாவது தோல்வியை விட ரொம்ப ஆபத்தானது எது தெரியுமா? தோல்வியின் மனப்பான்மை. தோல்வியை விட ஆபத்தானது தோல்வியின் மனப்பான்மை. அந்த தோல்வியின் மனப்பான்மை கிடைக்காது. போயிடாத, போராடு. அன்னால் போராட ஆரம்பிச்சிட்டா. கிடைக்காது. எல்கனாவுக்கும் எனக்கும் குழந்தை பிறக்காது. யார் சொன்னது? போராட ஆரம்பிச்சா. மனம் கசந்து போய் அழுதா. அந்த போராட்டத்தில் ஜெயித்து தான் வெளியே வந்தா. பிள்ளை வயிற்றில் இல்லாத போதிலும் அது நடக்காது என்று சரித்திரம் சொன்னாலும், சமுதாயம் சொன்னாலும், சூழ்நிலை சொன்னாலும், தன் வயிறே சொன்னாலும் அது நடக்கும் என்று விசுவாசிச்சு வெளியே வந்ததுனால தான் ஒரு சாமுவேலை உலகம் பார்த்தது. அவன் தான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினான். அவன் தான் ஆளுகை செய்தான். உன் பிள்ளை ஆளுகை செய்வான். விசுவாசி. தேவனுக்கு மகிமை. தோல்வி மனப்பான்மை இல்லை. இன்னொரு வார்த்தை சொல்லுது, அவனுடைய அழுகுரலை கர்த்தர், அவன் சொல்ல மாதிரி அவன் சொட்டாசினிங்கி மாதிரி அழுது கொண்டிருக்கிற அழுகுரலை கர்த்தர் கேட்டு அவனுக்கு உபதேசம் பண்ணல, ஒரு அற்புதத்தை செய்து அங்கே ஒரு வீடு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கல. உனக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற கர்த்தர் அங்கே அவனுக்கு அப்பத்தை கொடுத்தாரு, அடைய கொடுத்தாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உணவு தான். அடுத்து திருப்பி தூங்கினாலும் நீ விழுந்தாலும் எழுந்திருப்பேன்னு சொல்லு. உன்னை எழுப்புற ஒரு கர்த்தர் திரும்பி அந்த தூதன் எழுப்புறான். சாப்பிட்டு படுத்துட்டு ஏடா இருப்பா அப்படின்லாம் சொல்லலை. எழுந்துரு, இன்னும் இருக்கு உனக்கு உணவு, இந்த உணவு சாப்பிடு. இந்த உணவை சாப்பிட்டுட்டு இதை முடிக்கும்போது, இந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிக்கும்போது இவனுக்கு ஒரு பலன் வந்துச்சு பாருங்க. 40 நாள் இரவும் பகலும் நடந்தான். அப்போ இங்கிருந்து கர்மேல் பர்வதத்திலேருந்து பக்கத்துலேருந்து இவன் நடந்தது ஒரு நாள் பிரயாணத்தில் இவ்வளோ தாங்க முடியாத வலியோட வேதனையோடு படுத்துட்டான். ஆனால் அந்த உணவு, ஆவிக்குரிய உணவு, 40 நாள் இரவும் பகலும் அவனை நடக்க பண்ணினது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமிசம் சோர்ந்து போகலாம், ஆனால் ஆவியினுடைய வல்லமையை கர்த்தர் உனக்குள்ளே வச்சிருக்கிறாரு. நீ ஆவிக்குரிய மனுஷன். சொல்லு, நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன். நெஞ்ச தட்டி சொல்லு, நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின பாதைக்கு தேவையானது எல்லாமே தேவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அதுதான் பிலிப்பியர் 1:5 சொல்லுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார். ஆமென். நாள் பரியந்தம் என்ன பண்ணுவார்? நடத்தி வருவார். இவ்வளோ தூரம் வந்துட்டான். 1000 மைல் கடந்து வந்துட்டான். ஒரு நாளைக்கு ஒரு 20 மைல் நடக்கலாம். ராவும் பகலும் நடந்தா ஒருவேளை 25 மைல், 25, 50 நடக்கலாம். 40 நாள் நடந்தால் எவ்வளோ வேணும்? அதுவே 1000. 40 நாள் நடந்தால் எவ்வளோ? 2000 வரலாம்ல. சரி, 25 மைல்னு சொன்னால் கூட 40 நாள் இருந்தால் ஒரு 1000 மினிமம். 1000 மைல் கிராஸ் பண்ணி வந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பையும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நடக்க வேண்டியது ஒன்று இருக்குது. உனக்குள்ள ஒரு நல்ல கிரியை ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆமென்.
சபைக்கு வர்றது நல்லது, சத்தியத்தை கேட்கறது நல்லது, வசனத்தை வாசிக்கிறது நல்லது, ஊழியம் செய்கிறது நல்லது. 1000 நன்மைகளை கர்த்தர் உன் வாழ்க்கையில் இந்த சபையில் வரும்போது தேவன் உனக்கு கற்று கொடுத்து கர்த்தர் நடத்தினதுக்கு காரணம் உன்னை முற்றும் முடிய ரட்சிக்கிறதற்காக. அவர் உனக்கு வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை கர்த்தர் சொல்லி அந்த தரிசனம் சாவது இல்லை. அவன் வந்து அந்த மனுஷனுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இதப்பா இந்த பாரு, வெளியில் இருக்கிற வேஷம்லாம் பார்க்காத, பெரிய மலை ஒட்டையணும், அப்படியே அக்கினி இறங்கணும், எப்படி சீனாய் மலையில் மோசையின் காலத்தில் நடந்ததோ அதே தான் உனக்கும் நடக்கணும்னு நினைக்கிறல்ல, அதெல்லாம் நடத்தினார். ஆனால் அக்கினியிலையும் இல்லை, அந்த சத்தத்திலையும் இல்லை, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இல்லை. கர்த்தர் மோசையோடு தான் பேசுனது மாதிரி உனக்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அமைதியாக அந்த மெல்லிய சத்தம் உன்னோடு கூட பேசினுச்சு. எதுக்கு தெரியுமா? இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்புன்னு வாங்க. தேவனுடைய உறவு எல்லா உறவை விட ஆழமானது என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். எனக்கு நம்ம வாலிப பிள்ளைங்களுக்கு எதை கொடுக்க தெரியுமா தவறுறோம்? அவங்களுக்கு சபைக்கு போய் கிளம்புடா, ஞாயிற்றுக்கிழமைடா அப்படின்ற. ஏன் ஞாயிற்றுக்கிழமை தொழுதுக்கணும் அப்படின்னு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வைக்கல. காலையில் எழுந்திரிச்சு ஜெபி 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 கட்டாயப்படுத்துறதுனால ஒருத்தன் மனம் திரும்ப போகிறது இல்லை. இயேசுவின் அன்பை அவனுக்குள்ளே கொண்டு வரணும். வாழ்க்கையில் நம்ம பெற்ற நன்மையெல்லாம் இயேசு இல்லைன்னா நம்ம எப்படிலாம் இருந்திருப்போம் அப்படின்றத அழகாக பிள்ளைங்களுக்கு, வாலிப பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? சொல்லிக் கொடுக்கணும். அவங்க தோல்வி அடையும் போதெல்லாம் தட்டி கொடுத்து உன்னால் வாழ முடியும். நான் தோற்ற போதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார்? என்னை உயர்த்தினார். அந்த அழுகையின் பள்ளத்தாக்க கடந்து அதை உருவ நடந்து அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்க கடந்து வரும்போது அதை செழிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறாள் என்று சொல்லியிருக்கிறபடி இன்னைக்கு இந்த செழிப்பை காணுவதற்கு காரணம் இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நான் கடந்து வந்ததுதான். பிள்ளைகளுக்கு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பை கொடுங்க. அந்நிய பாஷை ஒருத்தவனு மாத்தாது. நீ காக்கரி புக்கரின்னு சில சமயத்தில் கத்துறதை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. ஒரு அம்மா சொல்லி நான் ஊழியத்துக்கு போகணுன்னு, எப்பா நீ சத்தம் போடுறதை விட எனக்கே பயமாக இருக்குது. அது சிரிச்சிச்சு. அந்த அம்மா எப்போ நல்ல அம்மா. அது எதுக்கு தெரியல. அந்த அம்மா ஏதோ டக்கட்டானும் நான் சொன்னேன், அம்மா பிடிச்சி அமுக்கிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கட்டமுட்டான்னு சொல்கிறதுனால யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன், அந்த பாட்டை பாடுறேன் இந்த பாரு. அமைதியாக பேசு. நான் சொல்லு, அமைதியாக பேசு, அமைதியாக டீல் பண்ணுங்க. இன்டிமேட்டாங்க. கத்தனை கற்றுக் கொடு. இன்டிமேட்டுனா இந்த சென்ட்டு, என் பேரே பாருங்கள் எப்படி இத்தனை பேர் ரசிக்கப்படுறேன். இப்படி இன்டிமேட் சென்ட்டுன்னுவான். அப்படின்னா என்ன அடித்தா முந்து பார்த்தா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? பக்கத்தில் வரணும். அது பேர் இன்டிமேட் சென்ட். கிட்ட வரவனுக்கு வாசனை அடிக்கும். சிலர் ஆள் அடித்தான்னா ஊரே தூக்கும். பஸ்ஸில் ஒருத்தவன் ஏறினான்னா பஸ்ஸே நாரும். அது பேர் இன்டிமேட் சென்ட் இல்லை. பர்சனல் அப்ரோச். தனியாக ஜெபிக்கணும், தனியாக தேவனுடைய வசனத்தை தேடணும், தனியாக தியானம் பண்ணணும். அப்படி நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாலிப பிள்ளைங்கள்லாம் கர்த்தருக்குள்ளே இருப்பாங்க. உங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் கர்த்தருக்குள்ளே இருப்பாங்க. உங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் ஏசப்பா ரொம்ப நல்லவர், தேர்றா நீ கேட்கறது கொடுப்பாடுறா அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உன்னுடைய தரிசனங்கள் மாறாத தேவன் அவனுக்கு வச்சு எப்பொழுதும் தோல்வியின் பக்கத்தை நீ பார்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உன்னுடைய வெற்றியின் பக்கத்தை அவர் ஆரம்பித்து விடுகிறார். உன் சாப்டர் க்ளோஸ் ஆகுதுன்னு நீ நினைக்கும் போது உனக்காக ஒரு புதிய புத்தகத்தையே உன் கையில் உனக்கு கொடுத்து உன்னுடைய அத்தியாயம் இப்போ தான் ஆரம்பிக்கிறது என்று சொல்லுகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அதே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் உள்ள வசனங்களை வரை நான் வாசிக்க போகிறேன். ஒவ்வொரு வசனமாய் வாசிக்கும் போது ஒரு வசனம் வாசித்து அடுத்த வசனம் நீங்கள் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்படியே அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகல்லா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பு அதாவது ஆசகேலின் பட்டயத்துக்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான், எகுவின் பட்டயத்துக்கு தப்பினவனை
எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த சோதனை வரும்போது சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ போதும் போதும் ஆண்டவரே, இந்த வலி போதும், இந்த வேதனை போதும், இந்த அவமானம் போதும், நிந்தை போதும். இல்லை, அது பேட் சாப்டர். இன்னும் ஒரு நியூ சாப்டர் இருக்கு. நீ யாருன்னு காண்பிப்பதற்கு. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மாத்திரம் அல்ல, நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவன், நீ தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணுகிறவன். இன்னும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய கூட்டத்தை உன் கண் பார்க்கும். ஆமென், கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், நம் இந்த தரிசனத்தை புரிந்து கொள்ளவில்லை. மரியாதை நோக்கி உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், உன்னுடைய திருவயிற்றின் அல்லது கனி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நான் கன்னியாக இருக்கிறேனே, இது எப்படி சாத்தியமாகும்? இதுதான் அவளுடைய கேள்வி. கன்னி என்பது விர்ஜின். ஒரு ஆயில் கலப்படம் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் விர்ஜின் ஆயில். ஒருத்தவங்க முதல்ல அந்த அசம்பிளிலேயோ பார்லிமெண்ட்லேயோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ பேசுனாங்கன்னா அந்த பேச்சுக்கு பேர் என்னது பேச்சு? கன்னி பேச்சு. அதாவது இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா இது வரைக்கும் அவர் இப்படி பேசினதே இல்லை, இப்போ முதல் தடவை என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு அப்படின்னு. இது யாருக்கும் நடக்கலை. மரியாதை, உனக்கு உள்ள என்ன இருக்குது, என்ன இருக்க போகுது, இந்த உலகத்தின் இரட்சகர் வரப்போகிறார் என்பது உனக்கு தெரியாது. கர்த்தர் ஒன்று அதுக்காக தான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. இது எப்படி ஆகுன்னு கேட்காத. நீ கன்னியாக இருக்கலாம், உனக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய திட்டம் இப்போ கற்பமாக போகுது. அது ஒரு நாள் கர்த்தர் உனக்குள்ளே வெளிப்பட பண்ண போகிறார். இதை விட ஆமென் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ள உருவாக்கும் விசுவாசம் அப்படியாய் நமக்குள்ளே உருவாக்கத்தை கொண்டு வரும். இது எப்படி ஆகும்? இது எப்படி ஒண்ணுமே இல்லாம புருஷனே அறியாம எப்படி இது நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னவர் உன்னை மாற்றி காட்டுவாரு. உலக இரட்சகரை கொண்டு வந்தவர் உனக்கும் உலகத்தில் ஒரு பெரிய பங்கை மாற்றத்தில் கொண்டு வருவாரு. ஷலதரபா. எத்தனை பேர் ஆமன் நல்லா மேல கைதட்டி சொல்லுங்க ராஜா, நல்லா சொல்லுங்கம்மா. ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு. நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் வெளியில் போய் சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். நீ படிச்சிருக்கிறியா, அது பண்ணியிருக்கியா, இது பண்ணியிருக்கிறியா, 1008 கேட்பான். இது பாருங்கள், கர்த்தருக்கு உடனே தேவத்தை சொன்னால், இது பாரு, நீ நம்புறியோ இது நடக்காது. இது நடக்குது. எங்கே நடக்குது? ஒரு சகரியா வீட்டில் நடக்குது. தூரத்துக்கு இனம். ஆனால் அங்கே எலிசபெத்துன்னு இருக்கிறா, அது நடக்குது. இங்கே நம்பாத ஜனத்துக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காத. அங்கே போ. எங்கே போ? அங்கே போ. எங்கே? இங்கே வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் உன்னையும் என்னையும் சபையில் கொண்டு வந்தார். சில ஆளுங்க நம்பலை. அது எப்படி அற்புதம் நடக்கும்? காசு கொடுத்து மாற்றுறாங்க, காசு கொடுத்தா அப்படி மாற்றுறாங்க அப்படின்னு. காசு கொடுத்தா குடியாரனா மாற்றணும், காசு கொடுத்தா கேன்சர் குணமாகுது, காசு கொடுத்தா கிட்னி சரியாகுது, காசு கொடுத்தா செத்தவங்க உயிரோடு கூட வராங்க, காசு கொடுத்தா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றம் வந்தது. இவ்வளோ பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில் வந்ததுனால தான் நான் கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்துக்குள் சேர்ந்துகொள். அல்லேலூயா. மாற்றம் இல்லாம நீ இருக்காத. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடந்தா இங்க இரு. ஏன் அங்க போகணும்? எலிசபெத்தில் போகும்போது உன் விசுவாசம் அதிகமாகும். ஞாயிற்றுக்கிழமை போய் பிரியாணி தின்னா கார்க்க புடுங்கி விட்டுருவாரு ஆமே. அப்படின்னா என்ன கேட்கக்கூடாது. இது கர்த்தருடைய நாள். என்ன நாள்? இன்னைக்கு மட்டும் வந்துட்டு இதுதான் கடமை நினைச்சிட்டியா நீ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் ஏதாவது தேவைன்னு போன அங்கேயே கார்க்கு அவுட்டு. ஏன் அப்படின்னா பறவைகள் கூட்டத்தில் தான் இருக்கும். ஆமே. கழுகு கூட்டத்தில் தான் இருக்கும். கழுகு தனியாக பறந்துக்கினாலும் கூட அது மேகத்துக்கு மேலே பறக்க விரும்பும். இதோடு கூட போய் சேராது. எதோடு கூட போய் சேராது?
பிரியாணி தின்னுட்டு ஊரு கதையை பேசிட்டு அவன் இப்படி போயிட்டாளா, இவன் இப்படி போயிட்டானா, அவன் கிட்ட போயிட்டானா, அந்த சினிமா இப்படி இருக்குது, இந்த சினிமா இருக்குது. நீ உட்காந்துருக்கிற 1 மணி நேரத்தில் 10 சினிமா பாட்டை போட்டு டிங்கிரி டிங்காயலோ. இது எப்படி நான் மனசில் வருதுன்னு இல்லை. என்ன எங்கோ கேட்ட பாட்டு ரசிக்கப்பட்டு இத்தனால டிங்கிரி டிங்காலோன்னு எனக்கு தெரியுது, உனக்கும் தெரியுது. அப்போ அங்கே போய் உட்காந்து என்ன டிங்கிரி டிங்காலோன்னு கேட்குறேன். என்ன கேட்குற, என்ன பார்க்குற, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன? போனியா, கொடுத்தியா, வந்துக்கிட்டே இரு. அதுக்கு போய் எதுக்கு உட்காந்துட்டு 4 நாள் உட்காந்துட்டு உன் ஆவியை கெடுத்துக்கிற, உன் ஆத்துமாவை கெடுத்துக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பரிசுத்த ஆவியானவர் மேலே வர்றதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. இன்னும் சில காரியங்கள் ஏன் நடக்கலைன்னு நீ கேட்ப. கர்த்தரே இந்த உலகத்தில் பிறக்கணும்னு சொல்லும்போதும் கூட, இயேசுவே இந்த உலகத்தில் பிறக்கணும்னு சொல்லும்போது ஒரு டைம் தேவைப்பட்டுச்சு. அந்த டைம் 9 மாதமும் 10 நாளும் 40 வாரம் அப்படி இருக்கணும். 280 days பரிபூர்ணமாக ஒரு பெற்றெடுக்க. நார்மல் டெலிவரி வர 280 நாள் கர்த்தரே ஆனாலும் அது உள்ள என்ன இருந்தார், அந்த பாட்டிலில் அல்லது அந்த வயிற்றில் அந்த பைக்குள்ளே இருந்தார். ஒரு டைமுக்குள்ளே நீ என்ன செய்கிறியோ அதை நீ புரிஞ்சுக்கணும். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர் சகலத்தையும், பிரசங்கி 3:11 சொல்லுது, அவர் சகலத்தையும் சொல்லுங்க அதினதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அது சரியாக அந்த நாளில் செய்வார். உலகத்துக்கு கர்த்தர் கொடுத்தது, எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குமானா அந்த கிஃப்ட்டுக்கு பேர் தான் டைம், நேரம். நேரம் நல்ல நேரம் இல்லை, கெட்ட நேரம் இல்லைன்னு எவனோ சொன்னால் நம்பாத. அவன் நேரம் நல்லா இல்லை. ஒருத்தவன் என்கிட்ட மாட்டினான். நான் 8ஆவது படிக்கும்போது, நான் என் சின்ன வயசுலேருந்து நான் பண்ண அட்டூழியம் சும்மாலாம் கிடையாது. அதுக்காக தான் ஆண்டவர் என்னை பாஸ்டர் ஆக்கினார். 8ஆவது படிக்கிறேன். டாக்டர் ஷான்னு ஒருத்தர் இருந்தார் எங்கள் ஊரில். அவர்கிட்ட தான் போய் பேசுவேன். என்னுடைய இன்டர்வல் டைமில் சாப்பிட்ற நேரத்தில் அங்கே போனால் அவரோட கூட உட்காந்து நான் பேசுவேன். அப்படி எம்பிபிஎஸ் படித்த டாக்டரில், அப்போல்லாம் ஏதோ ஒன்று டாக்டர்னு போட்டுக்குவாங்க. ஆனால் அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். 8ஆவது படிக்கும்போது டாக்டரோட தான் ஃப்ரெண்ட்ஷிப். அவர் வின்சென்ட் வாடா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கிறாரு, ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறவர் வந்திருக்கிறாரு, நல்லா சொல்கிறாரா அப்படின்னு, எடு அப்படின்னு சொன்னோன்னே, என் பேர் ராசி எடுன்னு சொன்னால் கரெக்டாக தர்கா வருது அவருக்கு. கிளி எடுத்து போட்டு தர்கா கரெக்டாக சொல்லுது. பார்த்தியா கரெக்டாக வந்துருச்சு சொன்னால், பார்த்தியா கரெக்டாக சொல்லுது பார்த்தியா அப்படின்னு. உனக்கு ஏறா அப்படின்னு சொன்னோன்னு கேட்டால் 50 பைசா தான் கிளி ஜோசியம் அந்த காலத்தில். நல்லா போட்டால் 50 பைசா தான் போட்டால் கரெக்டாக வேளாங்கண்ணி மாதாவே வந்துட்டாங்க எனக்கு வின்சென்ட்னு. அப்புறம் சொன்னால் எல்லாம் பார்த்தியாடா எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு. ஒரு 5 ரூபா தரேன், ஆனால் நான் சொல்கிறபடி தான் கிளியை வெளியே விடணும், சரியான அப்படின்ட்டான். நான் சின்ன பையன் தானே அப்படின்னு சொன்னேன். கிளி வெளியே வந்துச்சு, எல்லாம் கட்டு அடுக்கணுன்னே உன் கையை பின்னாடி கட்டிக்கணுன்ட்டேன். பின்னாடி என்ன பண்ணிடணும், கட்டிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னோம். கட்டிக்க. நான் போகிற அப்பயே அதிகாரம் தான். கட்டிக்கிட்டான். கிளி எடுத்து போட்டு அவனை எடுத்து போட்டு அது தலையெல்லாம் கிருகிருத்து உள்ள போயிடுச்சு. அவன் சொன்னான், என் பொழப்ப கெடுத்துடாதடா ராஜா. நான் கவனிச்சுட்டே இருந்தேன். இவன் கையில் அப்படியே சும்மா இருக்கிறான், அப்படி ஒரு நெல்லை வச்சுருக்கிறான். அப்படி காட்டினா கிளி என்ன வந்துடுது, அன்னை வெள்ளாங்கண்ணி வரும்போது காட்டுறான். அப்படின்னு அது என்ன பண்ணுது, இதை கொண்டு வந்து இவன்கிட்ட கொடுத்துட்டு அந்த மணியை வாங்கிட்டு போவோம். நேரம் அவனுக்கு தான் சரியில்லை. ஒருத்தர் எங்கள் வீட்டில் பூம்பு மாடு, அது இன்னும் 6ஆவது படிக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து பூம்பு மாடு எங்கள் அம்மாவும் நின்று கவனிப்பாங்க. அவன் சொல்கிறவன் கரெக்டுடா, நல்லா சொல்கிறான்டா அப்படின்னு. அவன் சொல்லும்போதெல்லாம் அது பூம் பூம் பூன்னு இவன் சொல்லும்போது அது மாடு என்ன பண்ணுது, தலையை ஆட்டி சொல்லுது. நானும் பக்கத்தில் பார்த்தா அந்த குச்சி வச்சு பூம்புன்றான்ல, அதுக்கு பின்னாடி ஒரு கூறாக்கியிருக்கிறான். அந்த கூறாக்கிட்டு இந்த மாட்டினுடைய காதில் லேசாக குத்துறான். அது என்னமோ கடிக்குதுன்னு என்ன பண்ணுது, தலையை ஆட்டுது. நான் சொன்னேன், கிட்ட வெளியே வா. இப்போ மாடு ஆட்டுதா இல்லையா, மாடு சாணி தான் போடும், நல்லது சொல்லாது. சில மாடுகளுக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறேன், உலகம் இல்லையா, நேரம் உனக்கு சரியில்லை. இன்னையிலிருந்து நீ என்ன காரியத்தை செஞ்சாலும் இன்னும் 10 வருஷத்துக்குள்ள நான் இப்படி இருப்பேன்னு உன் நேரத்தை சரியாக பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றியுள்ள மனிதனாக நீ வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
நம்ம உயரம் வேற இருக்கலாம், கலர் வேற இருக்கலாம், தேசம் வேற இருக்கலாம், ஆனால் படித்தவனாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். எல்லாருக்கும் கர்த்தர் சரி சரமமாக 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்குன்னு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தலை. ஆமென். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவன். காலையிலேருந்து ஆரம்பிச்சிடணும். அந்த நாளை 24 மணி நேரத்தில் கணக்கு போட்டு அதை சரியாக பயன்படுத்த பார்க்கணும். காலையில் ஏந்திருக்கும் போது பக்கத்தில் கையை பிடிச்சோங்க, எல்லாரும் கொஞ்சம் கை பிடிச்சோங்க. நான் சொல்கிறத அவங்களுக்கு சொல்லுங்களேன். 3 மணிக்கு எந்திரிச்சா சொல்லு. 3 மணிக்கு எந்திரிச்சா நீ முனிவர் ஆகிடலாம். 4 மணிக்கு எந்திரிச்சா நீ ஞானி ஆகிடலாம். 5 மணிக்கு எந்திரிச்சா நீ அறிஞர் ஆகிடலாம். 6 மணிக்கு எந்திரிச்சா நீ சாதாரண மனுஷன். 7 மணிக்கு எந்திரிச்சா நீ நோயாளி. சொல்லுங்க ஏது. 8 மணிக்கு எந்திரிச்சா பார்த்து சொல்லு, எருமை மாடு. எங்கே தெரியுதில்ல வாழ்க்கை, எங்கே விட்டீங்கன்னு தெரியுதில்ல. எதுக்கு கணக்கு கொடுக்கணுமோ இல்லையோ, நம்ம நேரத்துக்கு தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறவங்க? அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் எப்படி மாற போகிறீங்கன்றது தான் வித்தியாசம். எப்படி இருந்த ரைட் தூக்கி எறி. நீ எப்படி மாற போகிற உன் மாற்றம் இந்த நேரத்தில் தான் இருக்குது. எல்லாருக்கும் கர்த்தர் அதை கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் கூட இந்த 24 மணி நேரத்தில் நான் என் நேரத்தை கொண்டு எனக்கு தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செஞ்சு முடிக்கணும். அதை என்ன பண்ணணும்? செஞ்சு கொடுங்க. பாருங்கள், தேவன் நித்தியமானவர், இட்டர்னல் காட். அவருடைய டைமும் இட்டர்னல் டைம். அதில் எவர்லாஸ்டிங் பிகினிங், எவர்லாஸ்டிங் எண்ட், அதுதான் அவருடைய காரணம். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்னாடி நீ இருக்கிறன்றது இல்லைன்றதும் உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவருடைய எட்டர்னிட்டியில், அவருடைய நித்திய காலத்தில் ஒரு ஃப்ராக்ஷன் தான். அந்த நேரத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கை. அந்த நேரத்துக்குள்ளே தான் என்னது நம்முடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கர்த்தர் ஒரு டைம் கொடுத்துருக்கிறாரு. நீ தேவன் என்னவா மாறணும்னு நினைக்கிறாரோ அதை கண்டுபிடிக்கிறது தான் ஜெபம், அதை கண்டுபிடிக்கிறது தான் வசனம், அதை கண்டுபிடிச்சு வாழ்கிறதுக்கு தான் சபை. கர்த்தர் அதெல்லாம் ஏன் நேரம் பண்ணார்? ஏன் என்னகிட்ட உன்னை கொண்டு வந்தார்? உன்னை உருவாக்கணும். கிறிஸ்து உருவாகிற வரைக்கும் நான் உன்னை விடக்கூடாது. அல்லேலூயா. நீ உருவாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நீ இல்லைன்னா இன்னொருத்தவங்க யாராவது எனக்கு கொண்டு வந்து காணிக்க கொடுத்துட்டு போவாங்க. யார் எங்கேருந்து எனக்கு கொடுக்குற படி அழுகிற கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுத்துட்டு இருப்பார். ஆனால் தேவன் உனக்காக வச்சிருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ தூரம் நீ நினைக்கிறத விட தேவன் உன்னை உயரங்களை கொண்டு போய் வைக்கணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவனுடைய பார்வையில் ஃப்ராக்ஷன். அந்த ஃப்ராக்ஷனில், அந்த செகண்டுக்குள்ளே உன் வாழ்க்கை கடந்து போவோம் அவருக்கு. ஆனால் அந்த வாழ்க்கையில் தேவனுடைய பர்பஸை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தீர்மானத்தை உன் வாழ்க்கையில் மட்டும் நிறைவேற்றிட்டா நீ சொல்லுவ, ஏதோ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு காத்திருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, நம்ம என்ன செஞ்சோம்? நம்முடைய நேரத்தை நம்ம சரி பண்ணி கர்த்தர் கையில் கொடுக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், வா ராஜா, நித்தியத்துக்குள்ளே பிரவேசிச்சுக்கோ, ராஜாவின் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிச்சுக்கோ. புரியுதா உங்களுக்கு? நித்திய வாழ்க்கை பெற நீ யோகம் பண்ண தேவையில்லை, யாகம் பண்ண தேவையில்லை, நீ தடமுடியா வளர்க்க தேவையில்லை, நீ குளத்துல முழுக தேவையில்லை, இங்கேருந்து இமயமலையை போய் நீ நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, தலைகளை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, கையை வெட்டி காலை வெட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று, உன் வாழ்க்கையை நல்லா வாழு, அவ்வளோதான். தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்ணு? வாழு. அது உண்மையாக என்ன பண்ணு? வாழு. உன் மனம் சொல்கிறதெல்லாம் கேட்காத. வேதம் என்ன சொல்லுதோ அதுக்கு திரும்பினா நீ நடக்கிற பாதையெல்லாம் ராஜ பாதையாக தான் இருக்கும். எத்தனை பேர் புரியுது? நல்ல கை தட்டுங்கம்மா, நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்கம்மா. ஓ ஷபலப ரிகா பாபா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டியவங்கன்னு உங்களை பிடிச்சி சொல்லுது.
காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராக இருக்க வேண்டியவங்கன்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் வந்து கேட்குறாங்க, கூட்டிகிட்டு போய் தேவனுடைய ஆலயத்தெல்லாம் காட்டுறாங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எவ்வளோ அழகாக கட்டிருக்கிறார், 40 வருஷம் கட்டிருக்கிறார், எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்கிறாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இது இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும். கட்டடத்தில் கர்த்தர் இல்லை, கர்த்தர் தமது ஜனத்தின் நடுவில் வந்து ஆளுகை செய்யணும்னு விரும்புகிறார். இந்த உலகம் நிலையில் ஒரு வலிய மலை மேலே ஏறுறார். ஏறின பிறகு தனியாக வந்து கேட்குறாரு, பயந்துட்டாங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. கவனிங்க, நீங்கள் மத்திய 24வது அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை கட்டாயமாக வாசிக்கணும். எல்லாரும் எடுங்க. மத்திய இயேசு சொல்கிற வார்த்தை பாருங்கள். மத்திய 24:6, 7 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையார். இப்போ ஆரம்பிச்சிருச்சா? எல்லா இடத்துலையும் எங்கேயோ ஆரம்பித்தது என்னது, ஹமாஸோட கூட ஆரம்பித்தது. எனக்கு அப்படியே யுத்தம் அப்படியே டெய்லி கேட்டுகிட்டே இருக்கிறோமா, ஹவுதி அடிக்கிறான், அவர் மேலே ஈரானில் நடக்குது. இந்த ஈரான் யுத்தம் மட்டும் தொடர்ந்து இருந்துச்சுன்னா உலக போரை என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சுன்னு அர்த்தம். வரும், நிறுத்த முடியாது. அதை இனி வரப்போகிற காலங்கள் பயங்கர காலங்கள் நடக்கும். ஆனால் முடிவு உடனே வராது. ஏன்னா ஜனத்துக்கு ரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு ரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதெல்லாம் என்னது? இப்போ இனி வரப்போகிற காலம் என்னது? நல்ல காலம் இல்லை, வேதனைகளுக்கு ஆரம்பம். கவனிங்க, வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதின்மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர், நல்லா கவனிங்க, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பட்டயம்னா என்னன்னு 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 12லேருந்து 14 வரைக்கும் வாசிங்க. தேவ தூதன் கையில் கொடுக்கப்பட்ட பட்டயத்துக்கு பேர் கொள்ளை நோய். அந்த பட்டயத்தை எங்கே நீட்டானோ, எருசலேம் நோக்கி நோட்டினானோ அங்கெல்லாம் கொள்ளை நோய் என்ன பண்ணிச்சு, வந்துச்சு. இப்போ இந்த சிவப்பான குதிரை எப்போ வந்துச்சு அப்படின்னா, ஒரு காலம் போகும். அதாவது இந்த அத்திமரம் துளிர் விடும்போது அப்படி வருகை சமீபமாய் ஆயிடுச்சுன்னு நீங்கள் கருதணும். அப்போ அத்திமரம் எப்போ துளிர் விட்டுச்சு? 1948 இஸ்ரேல்னு ஒரு நாடு, உலக சரித்திரத்தில் இல்லாத நாடு வந்துச்சு. தேவனுடைய காலம் ஒரு காலம் செல்லும் அப்படின்னு, ஒரு நாள் செல்லும் அல்லது ஒரு காலம் செல்லும். ஒரு காலம் அது தானியேல் புத்தகத்தில் இருக்குது. அந்த ஒரு காலம்னா அது கரெக்டாக 70 வருஷம். அதிலேருந்து சரியாக 1948 70 வருஷம் போட்டிங்கன்னா சரியாக 2018. அது முடியும் போது 2019 ஒரு வியாதி வந்துச்சு. அதுக்கு பேர் என்னது? கொரோனா. அது வந்தபோது 2 வருஷம் இருந்துச்சு. அப்போ கொரோனான்னு கூட தெரியாது. அதுக்கு நான் எங்கே பெங்களூரில் இருக்கும்போது, என்னடா இது எபிடிமிக்ன்றான், கொள்ளையினோன்றான், என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் 185 நாடுகளுக்கு வந்துச்சு. அந்த 185 நாடுகள்லாம் உலகம் முழுசும் அந்த கொள்ளை நோய். அதுதான் அடுத்தது. ஃப்ளைட்டு நிறுத்திட்டான், பஸ்ஸை நிறுத்திட்டான், எல்லாம் நிறுத்திட்டான். நம்ம ஊரில் ஃப்ளைட்டில் போய் கட்டிப்பிடிச்சி பண்ணவரெலாம் எந்த இடத்துல பாதாள அறையில் போய் பொதுங்கினான்னு தெரியல. யார் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணவரெலாம் எங்கே போய் உள்ளே போனார்னு தெரியல. தப்பித்தவறி ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானம் அவளை விட்டு போயிடுச்சு. யாரை பார்த்தாலும் இவனால் நமக்கு அது வந்துடுமோ, அவளால் நமக்கு வந்துடுமோ, கையை கொடுத்தா கூட என்ன வந்துடும், அவ்வளோதான். உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்ட. வந்துச்சா வரலையா? வசனம் அப்படியே நிறைவேறினது போல ஒருவேளை பின்னாடி நாட்களில் அப்படியே அந்த நாள் முதற்கொண்டு ஜனவரி 14ஆம் தேதி தான் அந்த அறிவிப்பு கொடுக்குறாங்க. இப்படி ஒரு கொள்ளை நோய் 2019 வருது அறிவிப்பு கொடுக்குறாங்க. அதே நாள் தான் இந்த பைபிளில் குறிக்கப்பட்ட நாள்.
சரியா 2019 ஜனவரி 14 ஹூவில், அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் என்ன சொன்னாங்களோ அது அப்படியே நிறைவேறிச்சு. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இல்லைப்பா உனக்கு இன்னொரு ஊழியம் இருக்குது, உனக்கு அதை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19ஆவது அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை நம்ம அப்படியே வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அது 1 ராஜாக்கள் 19 தான் திரும்பி இருக்கிறீங்க. அதை நம்ம எங்கேயும் வெளியே போகலையே. சரி சொல்கிறேன் பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபில் முகல்லா ஊரனாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 2 ராஜாக்கள். அதில் முதல்ல ஆசைகள் என்கிறவன் சீரிய ராஜா. ஏன் சீரிய ராஜாவன்னா, தேவனுடைய அதிகாரம் எந்த ராஜ்யத்தின் மேலும் இருக்கு என்பதை காண்பிப்பதற்காக. தேவன் தான் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை என்ன பண்ணுறாரு, தள்ளுகிறவர் என்பதை காண்பிக்க ஒரு ஆசைகள். அந்த ஆசைகள் என்ன பண்ணான்னா, எருசலேமில் அல்லது தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்க செஞ்ச பாவத்துக்காக அநேகரை கொன்று குவித்தான். தேவ ஜனங்கள் முதல்ல எங்க ஆரம்பிக்கும், எங்க தெரியுமா முடிவு ஆரம்பிக்கும், எங்க தெரியுமா வாதை ஆரம்பிக்கும், தேவ ஜனங்கள் மேலே தான் ஆரம்பிக்கும். நீ உனக்கு சீரியஸ்னஸ் புரியாமல் உன் இஷ்டத்துக்கு சினிமா பார்க்குற, நீ பார்க்குறத நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு அல்லது ரோட்டில் உட்காந்து எங்கேயோ உட்காந்துட்டு பார்க்குறத உங்கள் அம்மாட்ட காட்டு, ஒரு பூசை கிடைக்கும் கையில் எடுத்து. அப்படி தான் நினைக்கிறேன். நீ பார்க்குறத உங்கள் அம்மா பார்த்துட்டா உன் மேலே மரியாதை இருக்குன்னு நினைக்கிறியா? உன் பொண்டாட்டி பார்த்துட்டா மரியாதை இருக்கணும்னு நினைக்கிறியா? இல்லை நீ பேசுகிறது நீ நடக்கிறதும் ஒருத்தர் கர்த்தர் பார்த்தானா உன் மேலே மரியாதை இருக்குன்னு நினைக்கிறியா? நீ இப்படி தான் நடக்கிறிய. தேவனுடைய ஜனத்தின் மேல் தான் முதல்ல என்ன வருது, தண்டனை வருது. தேவன் தம்முடைய ஜனத்தை சரி பண்ணி, பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணுமா? நீ கண்டபடி பேசுகிற, கண்டபடி வாழ்கிற, அதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். ஆசைகள் சொல்கிறது ஒன்று தான், நியாயம் முதல்ல தேவ ஜனங்க மேலே தான். நிறைய பேர் எனக்கு தெரியும், நிறைய பேரை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் ரெட்டை வாழ்க்கை வாழ்கிற அது மட்டும் எனக்கு தெரியும். ஓ மேலே தான் தண்டனை வரும். நான் முதல்ல ஆரம்பித்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு இல்லை. ஐம் டெல்லிங் த ஃபேக்ட். நான் சொல்லாமல் போனால் அது என் மேலே தப்பு. முதல்ல ஆசைகள். 2வது எகு, அவன் இஸ்ரவேலிருந்து எழும்புறான். ஒரு படைத்தலைவனாக இருந்தவன் ராஜாவாக எழும்புறான். எதுக்காக? ஒரு பாகாலையும் பாகாலுடைய வணக்கத்தில் கொண்டு வந்த ஆகாப்தையும் அந்த எசபேலையும் கொன்று போட்டு அவன் சந்ததியை அழிச்சான். ஏன் கொன்று போட்டான்? இன்றைக்கி உலகம் எந்த காலத்தை விட கற்பனைக்கும் கல்லுக்கும் உயிர் கொடுக்க நினைக்குது. சொல்லுங்க, கற்பனைக்கும் கல்லுக்கும் உயிர் கொடுக்க நினைக்குது. பாலில் அபிஷேகம் பண்ணி, பன்னீரில் குளிப்பாட்டி, உடைய உடுத்தி, அதுக்கு நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி தேரில் வச்சு இழுத்து எல்லாத்தையும் கொண்டு நிறுத்தினாலும் அப்படியே தான் நிற்கிது. எப்படி நிற்கிதோ அப்படியே தான் என்ன பண்ணுது, ஒரு விரல் கூட என்ன பண்ணலை, அசையில. ஏன்னா இவனால் என்ன கொடுக்க முடியல, எல்லாம் கொடுக்குறான். ஏன்னா என்ன இல்லை, உயிர் கொடுக்க முடியல. இந்த உலகத்தின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உயிரை கொடுத்தவர் உனக்காக உயிரையே கொடுத்தார். அவர்தான் கர்த்தர் என்பதை உலகம் அறியல. Do you mean what I say? நான் சொல்றது புரியுது இல்லை? உயிரை கொடுத்தவர் அவர்தான், உலகத்துக்காக உயிரையே கொடுத்தவரும் அவர்தான். அவரை அறியும் போது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறியாமையினால கற்பனைக்கும் கல்லுக்கும் உயிர் கொடுக்க நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தரோ இப்போ என்ன சொல்கிறார், நான் உனக்கு உயிர் கொடுத்தவரை உன் மேலே உயிரையே வச்சிருக்கிற ஒருத்தரை நினச்சிக்கோ, உனக்கு நான் நித்திய ஜீவனையே கொடுக்குறேன்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அதை தான் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி, அன்றைக்கி இந்த தீர்க்க தரிசனம் என்பது எலியாவோடு கூட முடியக்கூடாது. அது என்ன பண்ணும்? எலிசா மூலம் வரணும். உன்னை விட ரெட்டிப்பான காரியத்தை செய்கிற ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிற காரியம் தான், என்னை விட ரெட்டிப்பான அபிஷேகம், என்னை விட ரெட்டிப்பான ஊழியம் செய்கிற அநேகர் இன்றைக்கு ஆண்டவர் எழுப்பி கொண்டிருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். தமிழில் தானே பேசுனேன், புரியுதா உனக்கு? நீங்களே நம்பலையா? இயேசுவே சொல்கிறார், அப்போ எப்படி நம்புவீங்க? நான் செய்கிற கிரியே தானும் செய்வான், என்னை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். அப்போ நீங்கள் நம்புறீங்களா? நல்ல கைதட்டி, மேலே கைதட்டி சொல்லுங்க, நீ பெரிய காரியத்தை செய்வ. அல்லேலூயா. இவன் எலிசா ஒரு பெரிய ஃபார்ம் வச்சுருந்தான், உணவெல்லாம் செஞ்சுருந்தான். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுறவனா மாறினான். ஒரு பெரிய பயிற்சி பள்ளி வச்சான். அதுவும் தீர்க்கதரிசிகளின் பயிற்சி பள்ளி வச்சான். ஏன்? வேதத்தை காக்கப்படணும், சத்தியம் காக்கப்படணும், சத்தியம் பரவணும், உலகம் சத்தியத்தை என்ன பண்ணணும்? அறியணும். அதனால தான் எழுப்புறாரு, கர்த்தர் எழுப்புறாரு, தேவன் உன்னை எழுப்புறாரு. கடைசியாக ஒன்று சொல்கிறாரு, நீ தனியாக இருக்கிறன்னு நினைக்கிற, பலிபீடத்தெல்லாம் இடிச்சிட்டாங்க, தீர்க்கதரிசியெல்லாம் கொலை பண்ணிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கிறேன், என்னையும் கொலை செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னு நீ பேசியிருக்கிற. உனக்கு உண்மை புரியல. பாகாலுக்கு முன்னாடி முழங்காற்படியிடாத, பாகாலை முத்தம் செய்யாத, 7000 வாய் 7000 முழங்கால்களை நான் வச்சிருக்கிறேன், மீதியாக என்ன பண்ணியிருக்கிறேன்? வச்சிருக்கிறேன். இந்த காரைக்காலில் உன் ஊரை சுற்றி, உன் உறவுகளை சுற்றி ஆண்டவராகிய கர்த்தர் 7000 பேரை வச்சிருக்கிறார். இன்றைக்கி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்தாலும் 1000 பேர் தான். 7000 பேர் வரக்கூடிய அளவில் கர்த்தர் இந்த சபையை கர்த்தர் வைக்கிறார். நல்ல கவனி. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா நீ சொல்லணும், இயேசு நல்லவர்னு எவ்வளோ பேருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறியோ, ஆண்டவர் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற உனக்கு எல்லாம் கிடைக்கும். சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் யாருக்கு ஐயோ? எனக்கா? உனக்கு ஐயோ. எந்த காலத்தை விட, வாயால் சொன்னதை விட நீ அப்படி ஒரு என்ன பண்ணலாம்? ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். ஒரு என்னென்னமோ இன்ஸ்டாகிராம்லாம் இன்னை வரைக்கும் எனக்கு என்னன்னு தெரியாது. எனக்கு சிலதெல்லாம் ஒன்றுமே புரியாது எனக்கு. ஆனால் ஒன்றுமே தெரியாது. ஹிந்தியில் எனக்கு ஒன்றே சிலதான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் ஒன்றுமே தெரியாது. எனக்கு 3 வார்த்தை தான் ஒழுங்காக தெரியும். ஆயியே, காயியே, ஜாயியே, அவ்வளோதான் எனக்கு தெரியும். வேறு ஒன்றும் தெரியாது. அப்படிதான் ஓடிட்டுருக்கிறேன், ஒன்றுமே தெரியாமல் ஓடிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி நான் உட்காந்து ஏஐயை கண்டுபிடிச்சி அதில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்லேயும் அனுப்புகிறேன், ஹிந்திலையும் அனுப்புகிறேன், 3000 பேருக்கு அனுப்புகிறேன், 10 நிமிஷத்தில் அனுப்புகிறேன். எத்தனை பேர் இன்றைக்கி சொல்ல போகிறீங்க? கை தட்டாதீங்க, எனக்கு நோனா. நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறவங்க மேலே கை தூக்குங்க. நான் செய்ய போகிறேன். நான் எழுந்தா சுவிசேஷத்தை சொல்கிறது தான் எழுந்திருப்பேன் காலையில். கர்த்தருக்கு ரொம்ப எளிமையானது. நான் சிம்பிளாக சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? உன் உயிர் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் உயிரை கொடுத்தவர் யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் உயிரை எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியல. உயிர் கருப்பா சிவப்பான்னு தெரியாது. உன் உயிரினுடைய பலம் என்னன்னு தெரியாது. உன் உயிர் இல்லாமல் நீ இல்லை. உயிராக இருக்கிறவர் இயேசு தானே. மூச்சை இழுத்தா தான், விட்டா சூ தான். என் மூச்சில் கலந்துருக்கிறவர் தான் இயேசு. அதை எப்படி நீ மாற்ற முடியும்? உயிர் என்ன ஜாதி? உயிரை கொடுத்தவர் என்ன ஜாதி, என்ன மதம், என்ன தேசம்? அவர் கோயிலில் வாசம் பண்ணலை, அவர் ஜாதியை உண்டாக்கலை, அவர் மதத்தை உண்டாக்கலை. கிறிஸ்துவம் என்கிற மதத்தை இயேசு உண்டாக்க வரலை. கிறிஸ்துவோ தம்முடைய ஜனத்தின் நடுவில் வாசம் பண்ண வரப்போகிறார். இதுதாங்க சத்தியம். அண்ணே, எனக்கு நிறையா சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன். இந்த சத்தியத்தை நான் அறிவிக்கணும். என் மேலே அந்த அபிஷேகம் வேணும். என்னை கர்த்தர் நிரப்பணும். நான் இன்னையிலேருந்து சொல்ல போகிறேன், இயேசு நல்லவர் நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச உண்மையை இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கிறீங்க, நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த அப்பம். இந்த அப்பம் இத்தனை கோதுமை தன்னுடைய உருவத்தை இழந்தது போல் இது ஒரு காரியத்தை சொல்லுது. இயேசு உருவமாகவே இல்லை, பார்க்கக்கூடியதுனால மாறினார். அழகாக இருக்குது. இது அழகாக இல்லைன்னு சொன்னீங்கன்னா வீட்டில் போய் பெரிய பிரச்சனை ஆகிடும். இது அழகாக இருக்க இல்லை.
ஏன் அழுகலைன்னா அவர் அந்த கேடு அடைஞ்சார். உடைய பாவங்களையும் உடைய அக்கிரமங்களையும் சுமந்து என்ன பண்ணார்? அந்த கேடு அடைஞ்சார். அவர் வெண்மையும் சிவப்புமானார். அப்படின்னா அவர் வெள்ளையாக தான் இருந்தார், ஆனால் எப்படி ஆயிட்டார்? சிவப்பாயிட்டார். இதுதான் அவர். ஆனால் இவர் திரும்பி என்ன பண்ணுறார்? அப்பம், தேவனுடைய வார்த்தை, ஜீவ அப்பம், திரும்பி தேவனுடைய வார்த்தையாக என்ன பண்ண போகிறாரு? இந்த பூமிக்கு வர போகிறாரு. பூமிக்கு என்ன பண்ண போகிறாரு? வர போகிறாரு. அவர் ஆளுகை செய்ய இந்த காரைக்காலில் 7000 பேர் தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவத்தில் கண்ணால் காணக்கூடிய எந்த அடையாளமும் கிடையாது. இதுதான். இது இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இல்லாமல் போகும். ஆனால் எப்போ செஞ்சாலும் எல்லா சபையிலும் நினைக்கிறேன், இது வரைக்கும் அப்போ இல்லை அப்படின்னு யாரும் சொன்னதில்லை. இதையும் கர்த்தர் கொடுத்து, இதையும் கொடுத்து, இதையும் கொடுத்து, இதையும் கொடுத்து, இதையும் கொடுத்து, நீதி இங்கே கொஞ்சம் இருக்கும். எதுக்கு? இன்னும் என் அன்பு இருக்குது. அவர் கைகளை தளர்த்தலை, அவர் கைகளை தளர்த்தலை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். 7000 பேர் இன்னும் எனக்காக இருக்கிறாங்க. அவங்க இந்த தேசத்தில் அல்ல, இன்னும் உன்னை சுற்றி இருக்கிறாங்க, இந்த காரைக்காலில் இருக்கிறாங்க. அவங்கள கண்டுபிடி, அவங்களும் என் சரீரமாக மாறணும்னு தேவன் அந்த சரீரத்தை வச்சுருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறவங்க? என்னோடு நிற்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதான் என்னுடைய கேள்வி. நான் காரைக்கால் இல்லை, நான் பிறந்தது எங்கோ, வளர்ந்தது எங்கோ, வாழ்ந்தது எப்படியோ, ஆனால் காரைக்காலில். ஆனால் அந்த காரைக்காலை குறித்து இருக்க ஒரு பெரிய பாரம் இருக்குது. இந்த தேசத்தை குறித்து எனக்கு ஒரு பெரிய பாரம் இருக்குது. நான் பட்ட பாடெல்லாம் நான் சொன்ன நீங்கள் அனுப்ப மாட்டீங்க. பல பாடுகளை பட்டு தான் இந்த ஊழியத்தை செய்கிறேன். ஆனால் ஒன்று தான், குப்பையாக கிடந்த என்ன இன்னைக்கு கர்த்தர் வைரமாக என்ன வச்சுருக்கிறான்னா அது அவர் கரம்தான். என்னோட ஒரு யுத்த படை வேணும். உங்கள் பைபிள் எடுங்க. இந்த பைபிள் உங்களை சாதாரணமாக உருவாக்காது. இந்த பைபிள் உங்களை சாதாரணமாக உருவாக்காது. நான் செய்கிற மாதிரி செய்யுங்களேன். எல்லாம் எடுத்துட்டிங்களா பைபிளை? நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க. இல்லை இப்போ சேர்ந்து தட்டலாமா? இது என்ன சத்தம்? யுத்த சத்தம் இல்லை, இதுதான் மிலிட்ரி பரேடு, இதுதான் இராணுவத்தின் சத்தம். இந்த இராணுவம் தேவை. இன்னைக்கு ஒரு தேவ சேனை சபையில் எழும்பணும். எத்தனை பேர் எழும்ப போகிறீங்க? உங்கள் பைபிளோடு எழும்புங்க.